நமஸ்காரம். இன்னியோட ப்ராவர்ப், பெயின் இஸ் சர்டன், சஃபரிங் இஸ் ஆப்ஷனல். பியூட்டிஃபுல் ப்ராவர்ப்புங்க. இதெல்லாம் புத்தாவோட சேயிங்ஸு. ரொம்ப அனுபவப்பட்டு ரொம்ப அழகாக நமக்கு எடுத்து சொல்லியிருக்காருங்க. சஃபரிங் இஸ் ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எஸ், சஃபரிங் நம்ம கையில் இருக்குது. அது நம்ம எப்படி நம்ம சஃபரிங்கை நம்ம காப்பாற்றிக்கலாம், சஃபரிங் இல்லாமல் நம்ம எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஃபுல் ப்ராவர்போட மீனிங். பெயின் இஸ் சர்டன் அப்படின்ட்டு. ஸோ எல்லாரும் அதை தாண்டி தான் வரணும். பெயினை நம்ம கடந்து தான் வரணும். அதில் நம்ம மாற்றுக்கிறதே கிடையாது. சஃபரிங் அதை நீ எப்படி அதை வெளியில் வருது, அதை நீ பெயின் அப்படின்னு நினச்சாதான் பெயின், ப்ராப்ளம் நினச்சாதான் ப்ராப்ளம். ஆனால் எவ்ரி ப்ராப்ளம் ஹேஸ் காட் இட்ஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதை நம்ம எப்படி அப்படிங்கிறது கொஞ்சம் கூட நல்ல விவரமாக உள்ளே போய் பார்க்கலாமா? சரி, பெயின் அப்படிங்கிறது மேலோட்டமாக ஃபிசிக்கல் பெயினும் சொல்லலாம், எமோஷ்னலாகவும் சொல்லலாம். மனசில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்குது, ரொம்ப வலி இருக்குது. வலின்னா என்னென்னா சொல்ல தெரியாத வலிகள்லாம் சில பேருக்கு இருக்கும். சில பேருக்கு பண கஷ்டமாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஃபெயிலியர் வரலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு எங்கே போனாலும் ஒரு அன்வான்ட் அன்பிளசன்ட்னஸ் இந்த மாதிரியே சந்திச்சு அவள் உடம்பே அப்படி ரணகணமாக இருக்கும். எங்கே போனாலும் தோல்வி அப்படிலாம் இருக்கும்போது அந்த பெயினை நம்ம எப்படி தாங்கணும், அங்கேருந்து எப்படி நம்ம வெற்றியாக்கணும். இங்கே புத்தர் என்ன விவரமாக சொல்கிறார் அப்படின்னா, நம்ம எல்லா பெயினையும் சேலஞ்சாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறார். அப்போ சேலஞ்சாக நம்ம எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக வெற்றி தான். வெற்றி அப்படின்னா கொடி பிடிக்கிற வெற்றி கிடையாது. அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு விதமான தடைகள் இல்லாமல் இருந்தாலே அது வெற்றி தான் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதை கொஞ்சம் கூட நல்லா விவரமாக உள்ளே போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கையை கரியான இருக்கும் போதோ ஏதோ வெட்டின்ட்டோம். அப்போது கையை வெட்டின்றதுக்கப்புறம் ரத்தம் வருது. அப்போது அந்த பெயின், அது ஒரு பெயின், ஒரு சின்ன பெயின். அப்போது அந்த பெயினை நம்ம என்ன பண்ணணும், அதை நம்ம உடனே அதுக்கு உண்டான ஃபஸ்ட் எய்டெல்லாம் பண்ணி, ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா நம்ம மஞ்சள் பொடி, காஃபி பொடி இந்த மாதிரிலாம் போட்டு, இல்லை டிஞ்சர் அந்த மாதிரிலாம் போட்டு அதை நம்ம ஃபஸ்ட் எய்ட் பண்ணிட்டோன்னா வி ஆர் சேஃப். அப்புறம் என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு ஜஸ்ட் லீவ் இட். அடிபட்டாச்சு, அதுக்கு உடனே நம்ம ஒரு ஃபஸ்ட் எய்டெல்லாம் பண்ணிண்டாச்சு, அதுக்கப்புறம் விட்டுருணும். ஐயோ வலிச்சுடுத்தே, எனக்கே இது வந்தது, எனக்கு தான் எப்போ பார்த்தாலும் வருது, இப்படி நீ நினைக்க என்ன ஆகும், உன்னோட சஃபரிங்ஸு அந்த வலியை விட அது ரொம்ப வேதனையாக இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும், அடிபட்டுருத்து, எஸ் தப்பு தான், இல்லை ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஆக்சிடெண்ட்டாக ஆகிடுது, அதுக்கு உடனே ஃபஸ்ட் எய்ட் பண்ணியாச்சு, அது சரி ஆகிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் விட்டுடணும். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போ சில பேருக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறது, இழைக்க முடியாத ஒன்று இழந்துட்டா, அப்போது அவளுக்கு அது ஒரு வேதனையாக இருக்கும். அப்போது அந்த வேதனையை சின்னதாக டக்குன்னு இந்த மாதிரி ஃபஸ்ட் எய்ட் பண்ணிலாம் பண்ண முடியாது, அது கொஞ்சம் நாள் ஆகும். ஆனாலும் அந்த நாளுக்கு அது என்ன, யார் மருந்து அப்படின்னு கேட்டேன்னா நீங்கள் தான் அதுக்கு மருந்து. நீங்கள் என்ன, ஆல் இஸ் வெல், ஓகே, இது இந்த கடவுள் நமக்கு கண்டிப்பாக காப்பாற்றுவார், இந்த இழப்பை நம்ம தாங்கக்கூடிய சக்தியை கடவுள் கொடுப்பார், இதையும் நம்ம கடந்து போகலாம் அப்படின்னு நம்மளே தான் நமக்கு மருந்து தரணும். ஓகே, வெளி மனுஷா மருந்து கொடுக்கறத விட நம்ம தான் நமக்கு மருந்து. நம்ம தான் டைவர்ட் பண்ணிக்கணும், மைண்டை டைவர்ட் பண்ணி. கஷ்டம் சொல்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. பட் அவாவா இடத்துல அது பண்ணும்போது கஷ்டம்தான். ஆனால் அதுதான் அழகாக புத்தர் சொல்கிறார், சஃபரிங் இஸ் ஆப்ஷனல். ஸோ உனக்கு இவ்வளோ வழிகள் கடவுள் கொடுத்துருக்காரே, ஸோ அதை நீ யூஸ் பண்ணு அப்படின்னு தான் அவரும் சொல்கிறார். புரியுறதா? இது தவறு, அது நடந்துருத்து, அது இழப்பு உண்மைதான், கஷ்டம்தான், அவங்க இல்லாமல் முடியாது. அவங்க எந்த மனுஷா இழப்பானாலும் சரி, பணம் இழப்பானாலும் சரி, எதுவானாலும் கஷ்டம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அந்த கஷ்டத்தை உன்னால் தாங்க முடியும் அப்படின்னு தான் கடவுள் உங்களுக்கு அந்த கஷ்டத்தை கொடுத்துருக்காரு. அதை முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணுங்க. எல்லாரும் அதை புரிஞ்சுக்கணும். எப்படி ஆட்டுக்கு வால் அளந்து வச்சிருக்காரோ,
சரி, ஒரு ஆட்டுக்கு வந்து ஒரு ஒரு மெஷர்மெண்ட்டில், அதே குரங்குக்கு இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. இதை மாற்றி இருந்ததுன்னா நடக்காது காரியங்கள். ஸோ எல்லாமே கரணம் காரணம் கர்த்தா. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு உண்டு. இப்போ கஷ்டங்கள் வருது அப்படின்னா கடவுள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கரேஜ், அந்த ஃபேஸ் பண்ணக்கூடிய திறமைகளும் உங்ககிட்ட கொடுத்துருக்கார். அதனால தான் அவர் அழகாக சொல்கிற சஃபரிங் இஸ் ஆப்ஷனல். ஸோ அதுலேருந்து நீ வெளியில் வரலாம், உன்னால் முடியும். அதனால தான் உனக்கு அந்த கஷ்டத்தை கொடுத்துருக்கார். அப்போது நம்ம அதை பார்க்கணும். கஷ்டம் வந்துருத்து நம்ம நினைக்கக்கூடாது. கஷ்டம் வந்தால் தான் அதை நம்ம சேலஞ்சாக எடுத்துட்டு அதை நம்ம வந்து ஜெயிச்சு காமிக்கணும். ஸோ யூ காட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதனால் உங்களுக்கு எல்லாருக்கும் கஷ்டம் வரணும்னு அப்படி சொல்லலை. பட் பெயின் இஸ் சர்டன் அப்படின்ட்டு கண்டிப்பாக எல்லாரும் அந்த அந்த பாதையை நம்ம தாண்டி தான் போகணும். அந்த பெயின் அப்படிங்கிற பெயினுங்கிறது இட்ஸ் எ வாஸ்ட் சப்ஜெக்ட். சின்ன பெயினாக இருக்கலாம், ஃபிசிக்கலாக இருக்கலாம், எமோஷ்னலாக இருக்கலாம். என்ன மாதிரி பெயின் ஆனாலும் பெயின் இஸ் அ பெயின். ஓகே, ஸோ கண்டிப்பாக எல்லாரும் அதை கடந்து தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சஃபரிங் இஸ் ஆப்ஷனல் அப்படிங்கும்போது யூ காட் பிளென்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ். ஸோ அந்த பிளென்டி ஆஃப் ஆப்ஷன்ஸை ஏன் யூஸ் பண்ணக்கூடாது? அதை விட்டுட்டு ஏன் இந்த பெயின்லேயே உட்காந்துட்டுருக்கேள்? ஸோ இந்த பெயின்லேயே உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த பெயினோட ரணம் ஒரு பக்கம், அது போக உங்களோட சஃபரிங்ஸ் யூ ஆர் புட்டிங் மோர் பெயின் ஆன் தட், மோர் ப்ரெஷர் ஆன் தட். அதுதான் அழகாக சொல்கிறார் புத்தா. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் கற்றுக்கும் போது அதில் இருக்கக்கூடிய மந்த்ராஸு, அதில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம வந்து பிரயோகம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்மக்குள்ளேயே ஒரு அழகான நிதானம் பிறக்குங்க. அழகாக நிதானம் பிறக்கும். ஸோ இப்போ நாங்கள் இதை கற்றுட்டுருக்கிறவா யாருக்குமே பெயின் இல்லை, பெயினே வராது இல்லைன்னா அப்படிலாம் சொல்லலை நான். பெயின் கண்டிப்பாக எல்லாரும் உண்டு. இந்த மெடிடேஷன் பெரிய குருவானாலும் தே ஹாவ் டு அண்டர்கோ தட். பட் தே ஹவ் காட் கரேஜ். அது கடவுள் நமக்கு கொடுக்குறார். அதை நம்ம வந்து அந்த கரேஜை வந்து நம்ம பர்சன்டேஜ் எப்போ பார்த்தாலும் ஜாஸ்தியாக்கிண்டே இருக்கணும். இதுதாங்க, இதுக்கு தான் இந்த ரேக்கிலாம் நீங்கள் கற்றுக்கோங்க. நீங்கள் பிரயோகம் பண்ண 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 ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரியாதுங்க, உங்கள் மேலே அப்படி ஒரு கான்ஃபிடென்ஸு, மெயினாக கான்ஃபிடென்ஸ் வரும். அப்போ இந்த பயம் அப்படிங்கிற உணர்ச்சி போகும். ஓகே, இதுதான், இது இதுதான் ரியாலிட்டி அப்படின்னு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய நமக்கு அந்த பக்குவம், மெச்சூரிட்டி வரும். எல்லாமே யூ ஹாவ் டு பி ரெடி டு அக்செப்ட். அதுதான் சொல்கிறார். பெயின் இஸ் சர்டன் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? அக்செப்டன்ஸ் நம்ம பண்ண என்ன ஆகும்னா அப்ரிசியேஷன், அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸுங்கிற அந்த ஒரு ஈகோ அதெல்லாம் பறந்து ஓடி போயிடும். அது உங்ககிட்ட வரவே வராது. அப்படி ஒரு வேளை வந்தாலும் உங்களால் அது உங்களை உள்ள நுழையாது. பிகாஸ் அக்செப்டன்ஸ் இஸ் பிக். அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸு இதெல்லாம் வந்து அப்படி உள்ளே வரணும் அப்படின்னு நினச்சா கூட இதை தட்டி விட்டுரும். நிஜமாங்க, நீங்கள் இதெல்லாம் நான் சொல்கிறது உங்களுக்கு ஜோக்காக இருந்தால் கூட இதுதாங்க உண்மை. இது நம்ம கண்டிப்பாக பிரயோகம் பண்ணணுங்க. இது பிரயோகம் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் நீங்கள் கற்றுட்டேன்னா, முத்ராஸ்லாம் நீங்கள் பண்ணினேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ அருமையாக கண்ட்ரோல்டாக இருக்குங்க. நிஜமாங்க, எமோஷனலாகவும் கண்ட்ரோல் ஆகும், ஃபிசிக்கலாகவும் கண்ட்ரோல் ஆகும். ஏன்னா எல்லாமே நம்மக்கிட்ட தாங்க இருக்குது. அவர் க்ளீனாக அவர் சொல்லிட்டார், பெயின் இஸ் சர்டன் அப்படின்ட்டார். ஸோ யாரும் இது விதிவிலக்கு கிடையாது. அந்த பெயின் அப்படிங்கிறது எதுவாக ஃபிசிக்கலாகவும் இருக்கலாம், எமோஷனலாகவும் இருக்கலாம். ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இந்த பிளாட்ஃபார்ம்லாம் கற்றுக்கிறதுனால நமக்கு எவ்வளோ ஒரு பெரிய பக்குவம் வருது தெரியுமா? விவேகம் அண்ட் எல்லாத்துக்கும் மேலே ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் வருதுங்க. அதுக்கு தான் இதை கற்றுக்கோங்க அப்படிங்கிறேன். சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்க, கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கோ. அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜ் இஸ் இன்ஃபர்மேட்டிவ், ட்ரை டு ஷேர் அமாங் யுவர் கான்டாக்ட்ஸ். பாய்.